வணக்கம். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் ஓய்வு பெற்ற IFS அதிகாரி உட்பட இருவரை சிறப்பு விசாரணை குழு காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செயலாளர் சண்முகசுந்தரம். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் இந்தியா உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது விசாரணை தெரிய வந்தது. இந்நிலையில் அந்த தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா உட்பட 17 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை வழக்கை விசாரணை செய்ய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைத்தார். மேலும் இந்த வழக்கின் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சிபிஐக்கு விசாரணை மாற்ற வேண்டும் என பல்வேறு கட்சிகள் சார்பில் துணைநிலை ஆளுநரை கண்டித்து மனு அளித்த நிலையில் அதற்கும் உத்தரவிட்ட நிலையில் ஜனவரி மாதம் முதல் அந்த சிபிஐ விசாரணை செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த விசாரணை தொடங்க உள்ளதை சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில் புதுச்சேரியில் பணியாற்றி தன் பதவியை ராஜினாமா செய்த IFS அதிகாரி சத்தியமூர்த்தி இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறி தற்போது அவரை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த GST தொழிற்சாலைக்கு GST கட்டுவதில் விலக்கு அளிப்பதற்காக GST அலுவலகத்தை பணியாற்றிய தனது ஒரு நண்பர்கள் மூலம் அவர் உதவி செய்த நிலையில் இதற்கு உதவி புரிந்த GST அதிகாரி பரிதா என்ற பெண்ணையும் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இருவரையும் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் பலர் கைது ஆகக்கூடும் என அச்சம் நிலவுகிறது. விவரங்களை வழங்கமைக்க நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.